நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான டாஸ்கை எத்தனை தடவை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருப்போம். பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கலாம், ஃபிட்னஸ் ஜேர்னியாக இருக்கலாம், எந்த ட்ரீமாக வேணாலும் இருக்கலாம், எல்லாம் மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டுறோம். நம்ம நினைக்கிறது டிசிப்ளின் அப்படின்னா சில பேர்த்துக்கு மட்டும் இருக்கிற சூப்பர் பவர் அப்படின்னு. பட் த ட்ரூத் இஸ் எவ்ரி கிங் வாஸ் ஒன்ஸ் a pawn who decided to move forward. இந்த வீடியோல எப்படி ப்ரொக்ராஸ்டினேட்டரா இருந்து ஒரு நல்ல டிசிப்ளின்டான ஆளா மாறலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். சேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ். நம்மள நிறைய பேர்த்துக்கு நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம் அப்படிங்கறதே தெரியறது இல்ல. 2 to 3 நாள் நீங்க உங்களை ஒரு டிடெக்டிவ் மாதிரி அப்சர்வ் பண்ணுங்க. எப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்க, அது எதுக்காக பண்றீங்க, உங்களை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண எது தூண்டுதலா இருக்கு, எந்த டைம்ல ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்க முதல் கொண்டு ஒரு டைரி எடுத்து ட்ராக் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், ஷாக் ஆயிருவீங்க. இந்த அவேர்னஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் மூவ். பிகாஸ் யூ கான்ட் சேஞ்ச் வாட் யூ டோன்ட் அக்னாலேஜ். டிசிப்ளின் அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் கிரைண்ட் பண்றது கிடையாது. அது சின்ன சின்ன கன்சிஸ்டன்ட் மூவ்ஸ்ல தான் பில்ட் ஆகுது. ஸ்டார்ட் சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச புக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 பேஜ் வாசிங்க. ஒரு 10 புஷ்அப்ஸ் பண்ணுங்க. ஒரு புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. Why? Because the step you take destroys procrastination. Once you start, அந்த momentum அப்படியே உங்களை கேரி பண்ணி கொண்டு போயிடும். So after that you don't need to worry. Just like a train. First push கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் and tough-ஆ இருக்கும், but once it rolls it becomes unstoppable. Motivation நல்லது, ஆனா அது டெம்பரவரி. டிசிப்ளின் சிஸ்டம்ஸ்ல தான் சர்வைவ் ஆகும். உங்களோட டேவை CEO மாதிரி டைம் பிளாக் பண்ணுங்க. ஒரு நான் நெகோஷியபிள் மார்னிங் ரொட்டீன் கிரியேட் பண்ணுங்க. நோ ஃபோன்ஸ், ஒன்லி ஃபோக்கஸ். சிமிலர் டாஸ்க்ஸை பேட்ச் பண்ணுங்க. ஒர்க் ஸ்பேஸை ப்ரீவியஸ் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்க. ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. பிகாஸ் த ஈஸியஸ்ட் திங் டு டூ பிகம்ஸ் த ரைட் திங் டு டூ. இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல். ஸ்டாப் சேயிங் ஐ எம் ட்ரையிங் டு பி டிசிப்ளின்ட் அண்ட் ஸ்டார்ட் சேயிங் ஐ எம் டிசிப்ளின்ட். நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் டிசைட்ஸ் ஹூ யூ ஆர். நீங்க உங்களை ஒரு டிசிப்ளின்டான பர்சனா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிப்பிங் யுவர் ரொட்டீன் ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபிள். ஸ்மால் வின்ஸை செலிப்ரேட் பண்ணுங்க. எவ்ரிஒன் ஹேஸ் தேர் லோ எனர்ஜி டேஸ் அண்ட் வாட் செப்பரேட்ஸ் த கிங் இஸ் ஹீ ஷோஸ் ப்ரோக்ரஸ், not like regular days, but some progress towards his goal even on the low energy days. உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்ட ப்ராமிஸை கீப் அப் பண்ணுங்க. கிங்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க, தே கமாண்ட் த போர்ட். ஒரு பான் ஒரே மூவ்ல கிங் ஆகாது, அது கன்சிஸ்டன்ட் ஸ்மார்ட் மூவ்ஸ்னால தான் பாசிபிள் ஆகும். அவேர்னஸ்ல ஆரம்பிங்க. ஸ்மால் வின்ஸை ஆட் பண்ணுங்க. சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுங்க. உங்க ஐடென்டிட்டி தானா ஷிஃப்ட் ஆகிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. நீங்க இதுக்கு கமிட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் திரும்பி பார்க்குறப்போ நீங்க ஜஸ்ட் பிளேயர் இல்ல, கிங் ஆஃப் த கேமா ஆயிருப்பீங்க. ஸோ நவ் த கொஸ்டின் இஸ், ஆர் யூ கோயிங் டு வெயிட் ஃபார் மோட்டிவேஷன் ஆர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் ரைட் நவ்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுவர் செக்மேட் டே ஸ்டார்ட்ஸ் டுடே.